நெக்ஸ்ட்டு 17th டிசைனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு குட்டி ஸ்பைரல் கொடுத்து அதுக்கு மேலே குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு கீழே ஒரு ஜும்கா டிசைன் கொடுத்து கீழே பிறை மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹம்ப்ஸ் போட்டு இங்கே இந்த லைன்லேருந்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே இங்கேருந்து ஒரு ஜும்கா டிசைன் கொடுக்க போகிறோம். ரொம்ப பெரிய ஜும்காவாக இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக ஒரு ஜும்கா டிசைன் கொடுத்துட்டு இங்கே இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு செமி சர்க்கிள், அகைன் திரும்ப ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துட்டு ஹம்ப்ஸு கொடுத்துட்டு இங்கேருந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இப்படி சென்டர் ஏரியாவிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பிறை மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஒரு மூன் ஷேப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதில் ஒரு இதை ஃபில் பண்ணால் ஒரு இதை எம்டியாக விட்டுட்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இதுக்கு கீழே 3 வெயின்ஸ் கொடுக்க போகிறோம். இப்படி இந்த இது ட்ரா பண்ணோம்ல, இங்கே இப்படி சென்டர் ஏரியாவில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி இங்கே ஒரு வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணி இங்கேருந்து இப்படி சைடாக ஒரு வெயின்ஸ், திரும்ப இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி இங்கே ஒரு வெயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். இதை சுற்றி W வச்சு ஒரு பெட்டல் போடுவோம்ல, அந்த மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் நான் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு இதுக்கு கீழே இருந்து நான் ஒரு ஜும்கா டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். இதில் உள்ளே இப்படி ஷேட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கிள்குள்ளே ஷேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஒரு 4 லைன்ஸ் வர மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக 4-3 லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப இங்கேயும் இப்படி லைன் கொடுத்து இதை திக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி குட்டி குட்டி வேவி லைன்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல குட்டி குட்டி வெயின்ஸ் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது என்னோடய ஓன் டிசைன் தான். ஸோ நீங்கள் உங்களோட விருப்பப்படி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நான் இப்படி குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். குட்டி குட்டிலாம் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து இப்படி லைன் கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி ஒரு வெயின்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு வெயின்ஸ், இங்கேருந்து இப்படி ஒரு வெயின்ஸ், திரும்ப இங்கே ஒரு டாட் வச்சு இங்கே ஒரு வெயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்க போகிறேன். இப்படி ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு இதில் நான் செக் பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு